மலர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். கடந்த சில நாட்களாக நிலவும் காலநிலை சீரின்மை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தத்தில் பாதிப்புற்ற மட்டக்களப்பு பல்நோக்கு கூட்டுறவு சங்க ஊழியர்களுக்கு நிவாரணம் வழங்கும் செயற்திட்டம் இன்றைய தினம் மட்டக்களப்பு பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் தே. காந்தன் தலைமையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கூட்டுறவு திணைக்கள மட்டக்களப்பு மாவட்ட உதவி ஆணையாளர் ஜனாப் I.G. ஃப்ரீ, மட்டக்களப்பு பல்நோக்கு கூட்டுறவு சங்க உப தலைவர் இ. ராயப்பூ மற்றும் இயக்குனர் சபை உறுப்பினர்கள், சங்க பொது முகாமையாளர் து. ரஜனிகாந்த் உட்பட ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சீரற்ற காலநிலையால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பிரதேசங்களில் இருந்து தங்கள் கஷ்டங்களையும் பொருட்படுத்தாது கடமை புரியும் ஊழியர்களின் நலன் கருதி மட்டக்களப்பு பல்நோக்கு கூட்டுறவு சங்க பணிப்பாளர் சபையினால் இந்நிவாரண உதவிக்கான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டு இவ்வுதவி திட்டம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்போது உதவி ஆணையாளர் மற்றும் இயக்குனர் சபை உறுப்பினர்களால் ஊழியர்களுக்கு நிவாரண பொதி வழங்கி வைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் என்னுடைய வந்திருக்கிற சிசிடி ஐயாவும் நல்ல விஷயம் செய்யுங்கள், நான் உங்களுக்கு அனுமதியை தருவேன் என்ற ஒரு உத்தரவாதம் வழங்குவதற்காமே நான் இன்றைக்கு இவ்வளவு விஷயத்தையும் நம்ம பணியாளர் மத்தியிலே செய்திருக்கிறேன் என்பதை சந்தோஷப்படுகிறேன். வரக்கூடிய சூழல் இல்லை. இன்றைக்கு போக்குவரத்து பிரச்சனையாக பஸ்லாம் வந்துட்டு கூட வரக்கூடாங்க உங்களோட தலைவர் போல இருக்கிறதே செய்தி மஞ்சள் செய்தி கேட்டு போட்டு நாங்கள் ஒரு டே கைப்பற்றி செய்யணும். அதுக்கு பிறகு உடனடியாக அவர் எடுத்து இவ்வளோ அவசரமாக இயக்குநர் கூட்டி அவசரம் முடிவெடுத்து ஃபங்க்ஷனை செஞ்சது பெரிய ஒத்துழைப்பு போட்டார்கள். டிஜிஎஃப் வந்தார்கள். செஞ்சது பெரிய சங்கத்தில் வரவேற்கத்தக்க விஷயம். இந்த விஷயங்கள் இணைய சங்கங்களுக்கு முன்மாதிரியாக விளங்கும். டைமில் இல்லை ஃபங்க்ஷனை கட்டாயம் செஞ்சிருக்கிறீங்க. டைம் தெரியப்படுத்தி அதை கூட ஒரு சந்தோஷப்படுவார். தலைவர் நாங்கள் இந்த நிகழ்வு வழியாக நாளைக்கு செய்வோம் பண்ணுறது. நாங்கள் சேரை கூப்பிட்டு சார் நாளைக்கு லீவ், அதை நாங்கள் உடனடியாக மீட்டிங் இருந்த மாதிரி சேரை கூப்பிட்டு அதை சமுதாய பூர்வமாக ஆரம்பித்த நிகழ்வாக எங்களோட பணியாளர்களுக்கு அந்த புதிய வாழ்வதற்காக சேவை இயக்குநர்கள் சிலர் வந்தார்கள். ஒரு துரித நடவடிக்கையாக எடுக்கப்பட்ட இது ஒரு முன்னேற்றகரமான ஒரு நடவடிக்கைக்கு என்னோடு ஒத்துழைத்த அனைத்து இயக்குநர்கள், உபதலைவர், பொது முகாமையாளர், பணியாளர் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, சீரற்ற காலநிலை காரணமாக சொந்த குடும்பங்கள் வேலையை நிமித்ததும் விட்டுவிட்டு இந்த சங்கத்துக்காக இன்று வந்து இந்த ஒரு நிகழ்வினை செய்வதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றியை மீண்டும் கூறி, சீரற்ற காலநிலை காரணமாக எமது பணியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி கேட்டபோது நான் பணியாளர்களோடு பணிப்பாளர் சபையோடு கலந்து ஆலோசித்த போது எந்த ஒரு இதுகளும் கூறாமல் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விடயம் செய்வோம் என்ற ஒரு முன்மூலமாக நின்று இன்றைக்கு இவ்வளவு தூரமும் என்னுடைய உபதலைவரை நாங்கள் இந்த வயதை பாராட்டம் பெரியோர் வெள்ளத்தின் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறேன். அந்த விஷயத்துல நடந்து வந்திருக்கிறேன். அது ஒரு விஷயம். ஆகவே இதை பணியாளருக்கு செய்வதிலே நாங்கள் எந்த ஒரு பூஜ்யமும் இல்லை, கட்டாயம் செய்வோம் என்று ஒத்துழைப்பாக எனக்கு முழு மூச்சாக தந்த இயக்குநர் சபைக்கு நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். மட்டக்களப்பு மாவட்ட இதிலே எங்களை மட்டக்களப்பு பல்நோக்கு கூட்டுறவு சபை இதே முதல் முறையாக நாங்கள் இந்த நிவாரணத்தை வழங்கியிருக்கிறோம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த जी हम नरेंगे आएंगे।